ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருக்கிற சுயம்பு மூர்த்தியான வேலப்பர் கோயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முருகர் இங்கே சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். சுற்றிலும் வனப்பகுதி இயற்கை சூழ்ந்த இந்த இடத்துல முருகர் கோவில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் உடனே நடக்கிறதா சொல்கிறாங்க. புத்திர பாக்கியம், கல்யாணம், அந்த மாதிரி அவங்களுக்கு கோரிக்கை, தொழில் விருத்திக்காகவும் என்ன வேண்டுதல் வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் உடனே நடக்கிறதா சொல்கிறாங்க. முருகரை தரிசிக்கிறதுக்கு இந்த வனப்பகுதியில் 300 படிகள் ஏறி நாம் முருகரை தரிசிக்க முடியும். சுயம்பு மூர்த்தியான இவர் அதிக சக்தி உள்ளவர்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. பழங்குடியின மக்கள் இந்த பக்கத்தில் வசிச்சிட்ருக்காங்க. அவங்க தான் இங்கே பூஜையும் பண்ணிட்டு வர்றாங்க. என்ன வேண்டுதல் வச்சாலுமே அவர் கிடைக்கும், இந்த இடத்துல நடக்கும், அந்த வேண்டுதல் சீக்கிரமே அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் வேண்டிட்டு இங்கே அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இன்னுமே போயிட்டு வந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. சுற்றிலுமே மூலிகை நிறைஞ்ச ஒரு வனப்பகுதியாக அந்த இடம் இருந்துகிட்ருக்கு. இங்கே போயிட்டு வந்தாலே ஒரு மனசு அமைதி கிடைக்கும், அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அவசியம் தேனி பக்கத்தில் இருக்கிறவங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் அவசியம் ஒரு முறை இங்கே போயிட்டு வந்திருப்பீங்க. போகாதவங்க அவசியம் ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. ரொம்ப விசேஷமான இந்த முருகன் கோவிலில் அங்கே அந்த வனப்பகுதியில் ஒரு இடத்துல ஊற்று இருக்குது. அந்த ஊற்றை ஊற்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது மாமரத்துக்கு அடியிலிருந்து அந்த ஊற்று வந்துக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த தீர்த்தம் ரொம்ப நல்லது. பல நோய்கள், தோல் நோய்கள், அந்த மாதிரிலாம் அங்கே குளிக்கிறப்ப அது குணமாகுதுன்றதும் இங்கே கோயிலில் உள்ளவங்க சொல்கிறாங்க. விசேஷமான இந்த முருகர் கோவிலுக்கு அவசியம் ஒரு முறை எல்லாரும் போய் தரிசிக்கிறது நல்லது. சித்திரை 1 இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடிட்டு வர்றாங்க.